ஓகே தானே? ரைட். நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளு. உனக்கு வேணும்னு சொன்னா அந்த மெத்தட் டூல வந்து என்ன செய்ய அப்ளை பண்ணி பார்ப்போம் இருக்கா சரிதானே? மெத்தட் டூ இந்த சாம்பார் இந்த இதே சாம்பார் தான்டா இங்க வரைக்கும் நாங்கள் சுருக்கி எடுத்துட்டோம். எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 4x சாரி எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x மைனஸ் 8 சரி நான் இதைத்தான் நீ என்ன செய்ய மெத்தட் டூக்குள்ள கொண்டு போய் போட போறேன். ரைட் என்ன மாதிரி போடுறேன் சரிதானே? இப்போ நாம என்னன்னு சொன்னா உனக்கு இப்போ இந்த 3 ஸ்டெப்ஸ்ல எடுத்திருக்கேன் தானே பார்க்கிறானே இப்போ என்ன செய்யறேன் இந்த இடத்துல தொடங்குது இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சாம்பாடு அப்ப இதுல இருந்து நான் இந்த 3 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் கொண்டு போற இந்த விஷயத்தை வந்து நான் அங்க செய்யல சரியா நான் கஷ்டப்படுது நானே அதை பிறவிடுறதுல பிளவு விடுவோம் பிறகு என்ன செய்யறேன் வர்க்க மூலத்துக்குள்ள சுருக்குறதுல பிளவு விடுவோம் வர்க்கிற பிளவு விடுவோம் அப்படிலாம் பிழை எடுத்துக்கிட்டு தான் வர வேண்டியிருக்கும். அந்த சாம்பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணி செய்யல. அப்ப நீ என்ன செய்யறான்னு சொன்னா நிறைவர்க்கம் ஆக்குறதுலயே நீ என்ன செய்யறான்னு கொண்டு போப்ப சரியா நிறைவர்க்கம் ஆக்குறதுலயே நீ என்ன செய்யற மேக்சிமம் வந்து கொண்டு போறதுக்கு பாரு. ரைட்டா இதுல கொண்டு போயிடா என்னதுல எங்களுக்கு அதாவது சமன்பாட்டை பயன்படுத்தி செய்வோம் பண்ண ஒரு ஐடியாவிலேயே என்ன செய்யறாது பிரியாத. ரைட்டா ஸோ நான் இதன் ரெண்டு அப்போ எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x மைனஸ் 2 நம்ம நாம இருக்க சாம்பாட்டை பிரதிட்டு எடுத்து பார்ப்போம் விட வருதா இல்லையாண்டு. ரைட் சாம்பாடு என்ன சொல்லுது எங்களுக்கு நான் சுருக்கி எடுத்த சாம்பாடு அதே சாம்பாடு தான்டா எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4x மைனஸ் 8 சமன் 0. Right. என்ன எங்களுக்கு அதாவது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் 0 வடிவில் இருக்கீங்கள எக்ஸ் சமன் மைனஸ் பி சகோசய வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் 4ac மொத்தமா சரிதானே? மொத்தமாகவே சகோசயவையும் சேர்த்து 2a ஆல பிரிக்க வேணும். அப்ப ஏ மாதிரி என்ன இருக்கு எங்களுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ளது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இங்க எதுவுமே இல்லைன்னு பூஜ்ஜியம் ஒன்று போட்டா பூஜ்ஜியம் ஒன்று போட்டான்னு சொன்னா இங்க பார்த்தான்னு சொன்னா எங்களுக்கு தேர்தா படிக்கிறதுக்குள்ள வந்துருச்சு எனக்கு கீழே ரெண்டு எனக்கு கீழே வந்து பூஜ்ஜியத்தால பிரிக்க போறேன் பூஜ்ஜியத்தால பிரி விடாது பூஜ்ஜியத்தால பிரிச்சா அப்படியே பூஜ்ஜியம் 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 போயிட்டே இருக்க போகுது. ரைட்டா என்ன செய்யறேன்னு சொன்னா அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ள இலக்கம் எங்களுக்கு தான் ஏயா இருக்கு அப்ப ஏ சமனங்களுக்கு என்ன ஒன்று நான் அது பி என்ற வந்து எக்ஸுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் பி சமனங்களுக்கு என்ன 4 சி என்ன தனியா இருக்கிற சி சமம் என்ன -8 வழியா கவனிச்சு கொள்ளு தனியா இருக்கிற இலக்கம் குறியோட சேர்த்து போடுறோம் -8. அப்ப சாம்பார்ல கொண்டே போட்டோம்னு சொன்னா எக்ஸ் சமன் -b -bக்கு பதிலா 4 சகோசய வர்க்க மூலத்துக்குள்ள பிக்கு பதிலா 4 வர்க்கம் -4 மடங்கு ஏக்கு பதிலா உண்டு சிக்கு பதிலா என்ன வரப்போகுது -8 சிக்கு பதிலா -8 பிரேக்கெட் பண்ணிக்கணும் மொத்தமா 2 தர ஏக்கு பதிலா உண்டு நானே அப்ப பாப்போம் -4 சகோசய என்ன வரப்போகுதுங்களுக்கு வர்க்க மூலத்துக்குள்ள நன்னாங்க 16 சயதர சக சய அப்ப நான் உண்டு 4 சயதர சய சக என்ன ஆகும் 4 32 கீழே 2 2 2 ரைட். அப்ப இங்க நாங்க மேலே நாங்க சுருக்கணும்னு சொன்னா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு -4 சகோசய வர்க்க மூலத்துக்குள்ள என்ன எங்களுக்கு 48. அப்ப இங்க நாங்க என்ன செய்யணும் 16 3 42 உடைக்க போறோம் கீழே எங்களுக்கு மொத்தமாக 2 அப்ப -4 சகோசய வர்க்க மூலத்துக்குள்ள 16 தர 3 ஏன் எங்களுக்கு வர்க்க மூலத்துக்கு 3 இருக்கணுமா இல்லையா அப்ப அந்த ஐடியா கேட்ட மாதிரி தான் அப்ப 48 3 வைக்க 16 அப்ப 16 3 பிரிக்க தான் 48. அப்ப அதனால நான் நேரடியாக அதை போட்டு வச்சேன் -4 சகோசய இந்த 16 படியால வந்தா 4 வர்க்க மூலம் 3 2 இப்ப என்ன நடக்கணும் சொன்னா இங்க பாரு ஏங்கள் 2 சக பீங்கள் 2 சொன்னா போமஸ் எடுக்க என்ன வரும் 2 மேல என்ன செய்ய போற ஏ பிளஸ் பி போடுவேன் ஏ பிளஸ் பி. அப்ப 2 இலக்கம் இந்த மாதிரி இருக்கேங்கல்ல இந்த 2க்கும் பொதுவா இருக்கேங்கல்ல நாங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி உடைக்க முடியும் இந்த மாதிரி மேல உள்ள ஒரு மாதிரி ஏன்னா இப்படி இருக்கிறான் இப்படி வர அப்ப இப்படி இருக்கிறது இப்படி போகலாம்னு பார்த்தா போகலாம் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன நடக்க போகுது இங்க பாருங்களுக்கு இதுல சகோசை இருக்குது அப்ப நான் 2 உடைக்க போறோம் -4 2 சகோசைய 4 வர்க்க மூலம் 3 என்ன எங்களுக்கு 2 எண்ணமா எடுக்கணும் அதாவது போமஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்னா உடைக்கணும். அப்ப உடைச்ச முடியும் பாரு எவ்வளவு வேலை நடக்குன்னு பாரு எங்களுக்கு அந்த விட வாரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்றதை பார்த்துக்கொள்ளு. ஸோ நீ அந்த மெதட்லாம் நீ செய்வாயான்னு சொன்னா நீ அந்த மெதட்லயே செஞ்சு விடணும் உனக்கு எந்த மெதட் தேவையோ அந்த வேலை செஞ்சு விடணும். ஆனா கஷ்டம்ன்றது நீ தான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப பார் என்ன நடக்குது எங்களுக்கு இந்த இடத்துல
உடைக்கைகளை வந்து ரெண்டு நாள் சுருக்க போறோம். என்ன எங்களுக்கு -10 சகோஸ் என்ன சாய சுருக்கி ரெண்டு வர்க்கமூலம் 3 எங்களுக்கு விட வந்துட்டு என்ன எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு விட என்ன வந்தது, 3 ஸ்டெப்ஸ்ல என்ன வந்தது, சகோசைய ரெண்டு வர்க்கமூலம் 3 -10 என்ற விட வந்து எங்களுக்கு நிறைவர்க்கமாக்கிட்டு வரைக்கல 3 ஸ்டெப் தாண்டி வரைக்கல இந்த விட வந்துட்டு. ஆனா இங்க பார் இந்த சமன்பாடு உருவாக்கினா இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிப்பா. இங்க தொடங்கி நான் சமன்பாட்டுக்கு என்ன எங்களை ஏபி கண்டுபிடிக்க தொடங்கினான். ஏபி கண்டுபிடிக்கிறத பிளவுட்டேன்னு சொன்னா இங்க அவ்வளவும் பிழை. சரி, ஓகே. ஏபி தான் கண்டு எடுத்துட்டு வச்சுக்கொள்ளன். அப்ப எல்லா இடமும் சரியா பிரித்துட்டு வரேன். ஆனா இங்க இந்த 8க்கு பதிலா -8க்கு பதிலா இங்க 8 மட்டும் போட்டு வரேன்னு சொன்னா இங்க 16 -32 வந்துடும். அப்போ என்ன செய்யணும், வர்க்க மூலத்துக்குள்ளேயே மைனஸ் வந்துடும். வர்க்க மூலத்துக்குள்ள மைனஸ் ஒரு காலமும் வராது. நான் அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளு. இப்ப செஞ்சுட்டு போய்க்கல என்ன செய்வான்னு சொன்னா நீங்க செய்யக்கல இந்த இதுல மைனஸ் நீ என்னது பார்க்காம கொள்ளலாம் விட்டுருவேன். அப்ப பெருக்கி நான் என்ன எங்களுக்கு நாட்டு 32 -32 ஆயிரம். அப்ப இதுக்குள்ள வர்க்கமூலத்துக்கு என்ன வரும் எங்களுக்கு -16. அப்படி என்னோட ஞாபகம் வச்சுக்கொள்ளு. வர்க்கமூலத்துக்குள்ள மைனஸ்ன்ற பெருமதி வந்தாலே நான் செஞ்ச கணக்கு போல. சரிதானே? வர்க்கமூலத்துக்குள்ள மைனஸ் வரும். அதே கனமூலம் ரெண்டு வரைக்குள்ள எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா அதுக்குள்ள மைனஸ் வரும். கனமூலங்களுக்குள்ள மைனஸ் வரும். அதாவது ஒட்டி எண்ணின் மூலங்கள்ல வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், மைனஸ் வரும். அது ரெட்டி எண் மூலங்கள்ல வந்து எங்களுக்கு மைனஸ் வருமானு கேட்டா வர மாட்டுது. அப்ப மைனஸ்ல வந்தால் நீ என்ன செய்யணும்னா அந்த இடத்துல நீ தான் யோசிச்சு கொள்ளணும். அப்ப நாம அங்க செஞ்ச விஷயம் எங்களுக்கு பிழை என்றது நீ என்ன செய்யற யோசிச்சு கொள்ளணும். சரியா, ரைட். அப்ப இங்க தொடங்கி 1 2 3 4 அதுக்குள்ள 5 6 7 8 8 9 சரியான 10 வரி தாண்டி தானே எங்களுக்கு இந்த வீடியே வருது. ஆனா அங்க 3 வரியில எங்களுக்கு என்ன செய்யுது, நிறைவர்க்கமாக்கி நேரடியாக விட வருது. அப்போ உனக்கு எது நல்லமுன்னு சொன்னா நிறைவர்க்கமாக்குறதா நல்லது. இதே இதே விட தான் நாங்க ஏன் வந்தது, இங்கேயும் அதே விட தான் வருது. ஆனா எங்களுக்கு பழைய நேற்று டைம் சரியா எங்களுக்கு என்ன ஆகுது, லேட்டா தான் எங்களுக்கு வருது விட. ரைட்டா? அப்ப இந்த மெத்தட்ல போறது என்ன செய்யற தவிர்த்து கொள்ளும். மேக்சிமம் இந்த மெத்தட்ல போறதை தவிர்த்து கொள்ளும். ஓகே. அப்ப நிறைவேற்கமாக்குறதுல உனக்கு எது பிரச்சனை இருக்குன்னு சொன்னது என்னோட சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினை போட்டு நிறைவேற்கமாக்கி பார்ப்போம். ஏன் எங்களுக்கு நிறைவேற்கமாக்குறதுலாம் தேவை. சரியானே? நிறைவேற்கமாக்குற உனக்கு எது பிரச்சனை இருந்தா சொல்லு. செக் பண்ணு நிறைவேற்கமாக்குற பிரச்சனை இருந்தா. அப்படி இல்லைன்னு சொன்னா நானே அடுத்த கொஸ்டினுக்குள்ள போவோம். ஒருத்தர் டவுட் இல்லை தானே? எல்லாம் டவுட் கேட்கிற அளவிலே நீ இல்லையா? கவுனியா, யுவேந்தினி, கஜனி, அஜானி, அனுசா, பவித்ரா, தனுஷன், கேசனா, ஆதி. சரியா? நிறைய ஜீவன் எடுக்கிறீங்க. TSSHLS என்ன எடுக்கிறீங்கடா? சஸ்வின். ரைட், பாப்போம். சரியானே? ஸோ ஒருத்தர் டவுட் இல்லை நினைக்கிறேன். நினைக்கிறேன் என்ன செய்யறேன் பெர்ஃபெக்டாக விளங்கி கொடுங்க நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லாட்டி நீ எல்லாம் என்ன செய்யறேன் படிக்கிறாங்க நினைக்கிறேன். எல்லாமே 90க்கு மேலே எடுக்கிறவனா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இல்லாட்டி இன்னும் எங்களுக்கு பிரிங்கிறது பார்த்துக்கொள்ளாம எனக்கு எதுவுமே தெரியாததுக்கு டவுட்டும் இருக்காது. ரைட், என்ன கேட்டகரின்னு யோசிச்சுக்கொள்ளு. ஓகேடா. நான் 5வது கேள்வி எங்களுக்கு முடிஞ்சுது. இந்த 6வது கேள்வியும் என்ன செய்யலாம்னா சும்மா ஒரு பாட்டான். அப்ப அவன் ட்ரை பண்ணுவான். அவனுக்கு 6வது பாட்டு அவனுக்கு சொல்லுவான் அவனுக்கு என்ன மாதிரி வருவேன்னு சொல்லி. 6வது என்ன சொல்லணும், சின்ன பாட்டான். 6வது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா, இதுக்கு பிறகு அடுத்த நெக்ஸ்ட் 4ஆம் கிளாஸ் வந்து ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க போறோம். 6வது கேள்வி தானே. இடை காரணத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு இருக்குது. உத்தேச இடையாக கொண்டு அல்லது வேறு முறையான சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன எங்களுக்கு உத்தேச இடையை பயன்படுத்துற எங்களுக்கு வேறு முறை இடையை பயன்படுத்துறதோட இந்த இடத்துலயும் அதாவது நிறைவேற்கமாக்கி செய்யறது எவ்வளவு ஈஸி என்ற மாதிரியோ அதே மாதிரி உத்தேச இடையை பயன்படுத்தி செய்யறது எங்களுக்கு ஈஸி. சரியா? ஏன்னு சொன்னாடா உத்தேச இடை நீ விரைக்கல நீ என்ன நடக்கும்னு சொன்ன உனக்கு அதாவது விலகல் ஒன்ற காணப்படுற நீ விலகலை காணிக்கல நீ பெருக்கி என்ன செய்யறாங்களே ஒரு பெருமானத்தை நீ பெருக்கிற விஷயம் வந்து பார்த்தேன்னா சின்ன இலக்கத்தை தான் பெருக்குவ. இதே நீ என்ன செய்யறாங்களுக்கு நடுப்பெருமானத்தையும் மீறனையும் பயன்படுத்தி நீ எஃபிக்ஸ கண்டு நீ செய்யல எங்களுக்கு பெரிய ஒரு பெருமானத்தை பெருக்குவேன்.
அந்த பெரிய பெருமானத்தை பெருக்கி போட்டு மட்டும் விடுவியான்னு பார்த்தா தானே இப்ப எஃப்எக்ஸ் எக்ஸ்ன்றது எங்களுக்கு இந்த இதுல வந்து தசமானத்துல இங்க பார்த்தா தசமானத்துல வரப்போகுது. அப்ப தசமானத்துல வர்ற வரையும் பெருக்கி அடைங்க தசமானமே நம்மளுக்கு சும்மாவே பெருக்க எங்களுக்கு பிள்ளை விழும். இதுல தசமானம் வேற இருக்குது. அப்ப அதையும் பிரிக்கணும்னா கட்டாயம் பிள்ளைதான் வரும். சரியா? தசமானம் தான் இருக்கேன் சும்மா நாம பெருக்கிலேயே சும்மா ஒரு இலக்கத்தை பெருக்க சொன்ன கேட்டாலும் நமக்கு வாய்ப்பாடு என்ன செய்யும் அங்கனைக்கு இங்கனைக்கு இழுத்து பிடிச்சு வச்சுக்கொண்டு பிள்ளை வந்துடும். இதுல தசமதான முறைகள் நாம பெருக்க வலிக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு அதுலயும் பிள்ளைதான் வரும். தானே? சரி அதுல இருந்துலயே நாங்க தப்பிச்சு எங்களுக்கு பெருக்கலும் தெரியும் தசமானத்தையும் பெருக்க தெரியும்னு சொல்லி நாங்க இங்க வரைக்கல. இங்க நாங்க பெருக்கி போடுற பெருமானம் வந்து எங்களுக்கு இன்னொரு 800 2000 500 788 அந்த மாதிரி ஏதோ ஒரு பெருமானம் வரும். அவர் எல்லாத்தையும் நீ கூட்டி எடுக்கல எங்களுக்கு ஒரு 2000 2000 மேல உள்ள ஒரு பெருமானம் எங்களுக்கு வரப்போகுது. சரிதானே? அதாவது என்ன எங்களுக்கு மட்டமாக 2000 2423 அந்த மாதிரி வரைச்சு கொண்டு வரேன். அப்ப இந்த இவரை வந்து திருப்பி நீ என்ன செய்ய போற எங்களுக்கு 2423 அங்கே தசமானம் சில வழி இருக்கும். என்ன எங்களுக்கு அந்த தசமானதையும் திருப்பி என்ன செய்ய போறேன் இன்னொரு இலக்கத்தால பிரிக்க போறேன். 40 45 பிரிக்க போறேன். அப்படி பிரிக்கல நீ என்ன செய்யணும்னு சொன்னா இங்க நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க விட போறோம் எங்களுக்கு அதாவது எஃப்எக்ஸ பெருக்கி போடைகள்ல என்ன எங்களுக்கு தசமானம் இருக்கிறதால அங்க ஒரு பிளவை அதுக்கு பிறகு நாங்க இந்த தசமானத்தை கூட்டல் கழித்தல்ல நாங்க பிளவிடுவோம் இங்க ஒரு பிளவு வரப்போகுது. அதுக்கு பிறகு இங்க நாங்க எல்லாம் கூட்டி போட்டு இந்த ஒரு பெரிய ஒரு இலக்கத்தை வந்து ஒரு சின்ன இலக்கம் என்ன எங்களுக்கு ஒரு அதாவது பிரிக்கையில் அங்கேயும் நாங்க பிளவு போகணும். அப்ப கிட்டத்தட்ட நாங்க இது எல்லாத்துலயும் தப்பித்தாய் வந்து நாங்க விடையெடுத்துட்டு வருவோமான்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் எங்களே என்னது எங்க ஒரு இடத்துல வந்து பிசகண்டா எஃப்எக்ஸா பயன்படுத்தி செய்யுங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னா எஃப்எக்ஸ் என்ற ரீதிக்குள்ள போகாது. ஓகே எனக்கு என்ன எஃப்எக்ஸ் அதாவது அந்த பெட்டி அடிச்சு விட்டாங்களே என்ன எனக்கு வரப்போ 5 மார்க்ஸ் எனக்கு வந்தா காணுமென்னு சொன்னா நீ எஃப்எக்ஸை பயன்படுத்தி செய்ய போ. ஆனா அங்கேயும் பெருக்கலங்களை தசமானத்துல பெருகுது. ஸோ யோசிச்சு நீ என்ன செய்யற எஃப்எக்ஸை பயன்படுத்தி செய்ய போறியா இல்ல எஃப்டியை பயன்படுத்தி செய்ய போறியான்றது நீ என்ன செய்ய முடிவு எடுக்க வேணும். ரைட்டா? அப்ப நாம பெட்டி அடிச்சு மார்க்ஸ் பெறுமான்னு சொல்லி பார்த்தாலும் பெருக்கல் பிள்ளை விட்டோம்னா பெட்டி அடிச்சு மார்க்ஸ் வர போறாது. நீ சரியா நீ பெட்டி அடிச்சு போட்டு இதுதான் வரப்போன்னு பெட்டி அடிச்சு முடிச்சிடுவேன். ஆனா நீ என்ன செய்ய பெருக்கி போட்டெல்லாம் பிள்ளைன்னு சொன்னா உனக்கு பெட்டி மார்க்ஸ் போட மாட்டானே. சரியா? அவன் யோசிச்சு என்ன செய்யறேன் எது எடுக்க போறோம்ன்ற விஷயத்த நீ இப்பயே என்ன செய்யற அதுக்கேற்ற மாதிரி உன்னை தயார்படுத்திட்டு போயிடும். ரைட்? அப்ப என்ன கேட்டா நான் எதுல செய்வேன்னு சொன்னா உத்தேச இடையே கேட்டு தான் நான் செய்வேன். என்னன்னா, அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க பாருங்க முதலாவது கேள்வி எங்களுக்கு பிரச்சனை இல்லை மீடுறன்னு பெறம்படின் ஆகார வகுப்பு கேட்டுறாங்க. அப்ப ஆகார வகுப்புன்னு சொன்னா உனக்கு முதலாவது கேள்விக்கு விட எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்கு மீடுறதுல வந்து யார் கூட இருக்கானுன்னா 33. அப்ப ஆகார வகுப்புன்னு கேட்டா மேல உள்ள வகுப்பு எங்களுக்கு என்னது 51 தரக்க மாறுவது 51 தரக்க மாறுவது. ரைட்? அந்த ஆறாம் வகுப்பு நடுப்பெருமானத்தை உத்தேசையாக கொண்டு அவர் சொல்லியிருக்காங்க பாருங்களுக்கு. ஆறாம் வகுப்பு நடுப்பெருமானத்தை ஏன் உத்தேச இடையாக எடுக்க சொல்றான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய இலக்கம் இருக்க 33 என்ற ஒரு பெரிய இலக்கம் வாய்பாடு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனே முடிவு எடுத்திருக்கான். அதனால ஏன் எங்களுக்கு 33 பெருக்க எங்களுக்கு தெரியாதுன்றதாலதான் நான் 33 வந்து அங்க வரப்போற எங்களுக்கு ஏதோ ஒரு பெருமான விலகலால பெருக்கைகளை பெரிய இலக்கத்தை நீ பெருக்கைகளை பிளவிட வேண்டதாலதான் அவன் என்ன செய்யணும் சொன்னா இந்த இடத்துல உத்தேச இடையாக நாங்க எடுத்து விட்டோம்னு சொன்னா அதுக்கு நேர இருக்கிற இலக்கம் வந்து என்னங்களை விலகல் வந்து பூஜ்ஜியமா வரும். பூஜ்ஜியத்தை ஒரு பெரிய இலக்கத்தால பிரிக்கினா அவனுக்கு பூஜ்ஜியம் தான் வரும்ன்ற ஒரு சின்ன ஒரு கன்செப்ட் உனக்கு எனக்கு தெரியும்ன்றதான் தான் அவன் சொல்லியிருக்கான். ஆகார வகுப்பு நெடுப்புறமானத்தை உத்தேச இடையாக எடுத்துக்கொண்டு அவன் சொல்லுவான் இந்த இடத்துல ஏன்னு சொன்னா நாங்க உத்தேச இடையன்றது ஆகார வகுப்பு தான் கட்டாயம் எடுக்கொண்ட அவசியம் இல்லை. வேற யாரை எடுத்து செஞ்சாலும் எங்களுக்கு விட வரும். ஆனா அந்த பொக்ஸ் அடிச்சு தருவாங்களே இல்லையா அந்த பொக்ஸின் பெருமானங்கள் வந்து எங்களுக்கு மாறி மாறி வரும். ஆனா ஃபைனலா காண்ற இடம் வந்து நீ எஃப்எக்ஸ பயன்படுத்தி கண்டாலும் ஒரே விட தான் வரும் எஃப்டியை பயன்படுத்தி கண்டாலும் ஒரே விட தான் வரும். அப்ப இந்த எஃப்எக்ஸ பயன்படுத்தி செய்யறவனுக்கு நான் ஸ்கீம் போடைகளை என்ன செய்யறான் எஃப்எக்ஸுக்கான ஒரு ஸ்கீமை போட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனா எஃப்டியை பயன்படுத்துறவனுக்கு பார்த்தேன்னு சொன்னா நான் உத்தேச இடையாக வேண்டாம் இருப்புக்கு 8 நான் உத்தேச இடையா எடுப்பேன். நானு முன்னுக்கு வாரவருக்கு பட்டி அடிச்சு போச்சு பூஜ்ஜியத்தை போட்டு கீழே எடுத்துட்டு போக வேண்டாம். அப்படி இல்லாட்டி நீ என்ன செய்யணும் 31 40 41 40 நீ என்ன செய்யணும் உத்தேச இடையா எடுக்கலாம். அப்ப இதுல இருக்க 1 2 3 4 5 6 நானு இந்த 6ல வந்து நீ ஏதோ ஒன்று எடுத்து செஞ்சாலும் எங்களுக்கு 6 விதமான பெட்டி எங்களுக்கு வரும். ஏன் எங்களுக்கு எஃப்டி வந்து மாறுமா இல்லையா எங்களுக்கு அதாவது விலகல் டி வந்து மாறுறதால எஃப்டின்ற பெருமானம் மாறப்போ என்ன செய்யற டின்ற பெருமானம் மாறப்போது எஃப்டின்ற பெருமானம் மாறப்போது
அப்ப 6 வீதமாக எடுக்கிறதால 6 பட்டி அவன் அடிக்க வேணும்ன்றதால பெரும்பாலும் என்ன சொல்லுவான்னு சொன்னா எக்ஸாம்ல வந்து நீ ஆகார ஏதோ ஒன்று ஆகார நடப்பரமானதை பயன்படுத்தி இல்லாட்டி என்ன சில வேறு விதமாகன்னு சொன்னா நீ வேறு விதமாகன்னு சொன்ன அதாவது உத்தேச இடம் எடுத்தேன்னு சொன்னா ஆகார வகுப்பு தான் நீ எடுத்து செய்யணும் அதான் சொல்லிங்க ஆகார வகுப்பின் நடுப்புறமான உத்தேச இடையாக எடு இல்லாட்டி எஃப்டிக்குல நீ போவாது எஃப்எக்ஸ்ல போ அப்ப என்ன ஒன்றில் வந்து இதை எடுத்து செய்ய ஒரு ஒரு ஒரே மாதிரி விட வரும் இல்லாட்டி எஃப்எக்ஸ் எடுத்து செய்ய ஒரு மாதிரி விட வரப்போகுது அப்ப அவன் ஸ்கீம் கொடுக்கல ரெண்டு ஸ்கீமும் கொடுத்துட்டு போயிடுவான் அவனே கஷ்டம் இல்லை நானே அவன் நீ பட்டியல பிள்ளை சரி போட்டிருக்க விஷயத்தை அவன் நேரடியா என்ன கண்டுபிடிச்சிட்டு போட்டு என்ன பிள்ளைனா பிள்ளைய போட்டு போயிடுவானு ரைட் அப்ப நாங்க இனித்தான் பெட்டி அடிக்க போறோம் அந்த பெட்டி அடிச்சோம்னு சொன்னா இதுக்கான விட காண்றது சின்ன விஷயம் ரைட் அந்த பெட்டியை நாங்க நிரப்புவோம்னா இங்க நிரப்புறோம் என்ன நிரப்புறோம் முதலாவது வந்து சரியானே என்ன எங்களுக்கு அங்க திறப்பட்ட அதே தான் சரியானே என்ன தந்திருக்கானோ அதைத்தான் நான் செய்ய போறோம் இங்க பாரு முதலாவது நான் எடுக்க போற விஷயம் வந்து என்ன எங்களுக்கு வகுப்பாயிட என்னது வகுப்பாயிடா அடுத்தது நான் என்ன செய்வேன்னா வகுப்பாயிடைய பக்கத்துல வச்சுக்கொண்டு என்னது நான் எக்ஸ் அதாவது நடுப்பெருமானத்தை எடுக்கலாம் என்னது நடுப்பெருமானத்தை அந்த நடுப்பெருமானத்துல பக்கத்தை வச்சு நீ யாரை எடுக்கலாம்னு சொன்னா விலகல் எடுக்கலாம் டி என்னது விலகல் அந்த விலகலை பக்கத்துல நீ யார் அடிக்கலாம்னு சொன்னா எங்களுக்கு எஃப் அடி கொண்டு வந்து நீ ஆட் பண்ணு நான் எஃப் பண்ணா அவங்களை தந்து அமுகிறேன் எஃப் ஆட் பண்ண அமுகிறேன் அந்த எஃப்ஐடிஏ வச்சு ஒன்று என்ன செய்யற எஃப்டி எடுக்க போறேன் அப்ப இந்த மாதிரி தான் எங்களுக்கு பெட்டி வர போகுது என்ன மாதிரி இந்த மாதிரி தான் எங்களுக்கு பெட்டி வர போகுது அதாவது பெட்டியை பார்த்துக்கொள்ள என்ன மாதிரி நிரப்ப போறோம்ன்ற விஷயத்த சரிதானே? அப்ப இங்க இருக்கிற என்ன எங்களுக்கு 21 30 அப்புறம் பெட்டி நிரப்போண்டா என்ன எங்களுக்கு வரப்போகுது ரைட் என்னது 21 தொடக்கம் என்ன எங்களுக்கு 30 31 தொடக்கம் 40 41 தொடக்கம் 50 51 தொடக்கம் 60 61 தொடக்கம் 70 71 தொடக்கம் 80 வேற இருக்காரா இல்ல சரிதானே? அதே மாதிரி நான் என்ன செய்றேன் இவரை மீறன் என்பதை வச்சுக் கொள்வோம் என்னது 8 10 13 33 11 5 கடைசி 5 சரியான அவ்வளவுதான் ரைட் இவ்வளவு தான் இவரில இருந்து எடுக்கலாம் அப்ப நீ எங்களுக்கு அவர் தேவை வெளிவராது எங்களுக்கு தேவை Right. இனி பட்டியல் நடப்புவோம் சரியா நடுப்பரமானம் காணப்புறம் என்ன செய்வோம் இவரையும் கூட்டி ரெண்டாவது பிரிக்க அப்ப 21 30 கூட்டிங்கன்னு சொன்னா 51 51 ரெண்டாவது பிரிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு 25.5 அடுத்து 31 40 கூட்டிங்கன்னு சொன்னா எங்களுக்கு 71 அப்ப 71 35.5 அப்ப அடுத்தது நாங்க கூட்டி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவருக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க எவ்வளவு வித்தியாசம் 10 வித்தியாசம் அப்ப கட்டாயம் அடுத்தது 10 45.5 55.5 65.5 75.5 இப்படி நாங்க கூட்டி கூட்டி கூட்டிக்கணும் வந்தோம்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல ஒரு ஆளை செக் பண்ண வேண்டும் யாருன்னு சொன்னா லாஸ்டா வாரவர் வந்து 71 80 நீங்க கூட்டி பிரிக்கல 75.5 வாராருன்றதை பார்க்கணும் இவ்வளவு என்ன கூட்டிங்க 151 152 ரெண்டாவது பிரிச்சுக்கணும்னு சொன்னா என்ன வரப்போகுது 75.5 தான் வரப்போகுது அப்ப நாம 10 10 கூட்டிக்கு வந்தாலும் எங்களுக்கு அவர் சரி அடுத்து என்ன சொல்லிக்கலாம் எங்களுக்கு ஆகார வகுப்பின் நடுப்பெருமானது அப்ப ஆகார வகுப்பு என்னதுங்களுக்கு 51 ரகம் வருது அவர் என்ன நடுப்பெருமான உத்தேச இடையாக எடுக்கட்டான் அப்ப அவருக்கு பெட்டி அடிக்க போறோம் ஏன்னு வைக்க போறோம் அவரான எங்களுக்கு என்ன விலகல் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா விலகலுக்கான சமன்பாடு என்ன சொல்லணும்னு சொன்னா சமன்பாடு பாடமாக தேவையில்லை சொன்னே விலகல் சமனங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா அதாவது நடுப்பெருமானம் மைனஸ் உத்தேச இடை உத்தேச இடையில அடிக்கடி கொண்டு ரெண்டுமே ஒண்ணுதான் இங்க 25.5 இருந்து என்ன செய்ய போறேன் எங்களுக்கு 55.5 கழிக்க போறேன் அப்ப என்ன எங்களுக்கு -30 வரும் அப்ப நீ கஷ்டப்பட தேவையில்லை இது ஐடியா என்னன்னு சொன்னா நீ யாருக்கு பெட்டி அடிச்சோ அவருக்கு நேரம் பூச்சியா அதுக்கு மேல நீங்க எவ்வளவுன்னு சொன்னா எவ்வளவு அதுல இருந்து மேலே கீழே 10 10 தானே கூட 10 20 10 20 30
மேல போய்க்கல எங்கட கிராஃப் வந்து நாங்க வரைவு கிரைக்க பாத்தீங்கன்னு சொன்னா கீழே தான் மைனஸ் என்ன -1 -2 கீழாம இருக்கு. ஆனா இந்த இடத்துல நடுவுல பூஜ்ஜியம் இருக்குது, மேல 1 2 3 சொல்லி போகுது எங்களுக்கு என்ன கிராஃப்ல. அந்த கிராஃப் மறுதலை தான் இங்க. அதாவது மேல இருக்கிற ஒரு மைனஸ் ஆகும், கீழே இருக்கிற பிளஸ் ஆகும் மாறும் இந்த இடத்துல. மேல இருக்கிற எல்லாத்தையும் நீ சில கண்ணை மூடிட்டு மைனஸை போட்டுக்கொள். அப்ப நீ வரப்ப நீ இந்த இந்த விலகல் நீ காணாட்டிக்கு இந்த 8 வந்து 25 மஞ்சால பெருக்கிட்டான் நீ என்ன செஞ்சிருப்ப எஃப்எக்ஸ் என்றவரை கண்டிருப்ப. பாருங்களுக்கு என்ன, இங்கே ஒரு தசமானம், இங்க ஒரு பெரிய இலக்கம் பெருக்கி போடைக்க போல. அடுத்த 13 இருக்கு 45 சமஞ்சு பெருக்கி போடைக்க போல. 33 இருக்கு 55 சமஞ்சு பெருக்கி போடைக்க போல தான் பண்ணுவான். ஆக சரிங்கன்னா 10 மஞ்சையும் பெருக்கி போடைக்க சரி சில விட சரி எடுத்துருவோம். சரியா? அப்ப இங்க நாங்க என்ன செய்யணும், எஃப்டி எஃப்எக்ஸ் நீங்க பயன்படுத்தி காணிக்கல எங்களுக்கு பிழை வர்றதுக்கான சாத்தியம் இதுலயே உனக்கு விளைவு கூட தெரியுது. அதே எஃப்ஏடிஎம் பிரிக்க பாரு என்ன மாதிரி எங்களுக்கு ஈஸியா வரப்போன்னு சொன்னா, அதாவது இங்க பார். சரியா? எஃப்ஏடிஎன 3 8 24 அவ்வளவுதான், சின்ன விஷயம். எல்லாம் 10 10 மடங்கு. அப்ப -240 என்னது 20 10 -200 என்னது -130. எப்படி ஈஸியா இருக்கு பார், பூஜ்ஜியம். ஏ அடுத்து என்ன 110 சொல்லி முடிஞ்சு 100. எவ்வளவு ஈஸி. அப்ப இப்ப எங்களுக்கு என்ன தேவை, சிக்மா எஃப் வேணும். தானே? சிக்மா எஃப் விட காரணத்துக்கு என்ன சிக்மா எஃப். அப்ப சிக்மா எஃப் சில வேளை அவங்களே தந்திருப்பானுங்கக்கா கூட்டி. அவங்களே சில வேளை தரவுல சொல்லுவானு, சில வேளை சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லலன்னு சொன்னா சரியா நாங்க கூட்டி எடுப்போம். ஒன்றுமே சொல்லல. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா சிக்மா எஃப் கூட்ட போறோம். சரிதானே? அவ கூட்டி நீ எடுத்தேன்னு சொன்னா right? என்ன செய்ய 10 அதோட என்ன செய்ய வெட்ட கூட்ட போறேன். அப்படியே 13, அடுத்த 33 கூட்ட போறாரு, அடுத்த 11 கூட்ட போறேன், அடுத்த என்ன செய்ய 5 கூட்ட போறேன். அவன் மொத்தமா கூட்டி எடுக்க உனக்கு பார்த்தேன்னு சொன்னா இங்க 80 வருது. அப்ப சிக்மா எஃப்டி சிக்மா எஃப் வந்து எங்களுக்கு என்ன டோட்டலா வந்து 80 வருது. அப்ப இந்த இடகாண்டதுக்கு சிக்மா எஃப்டியும் எங்களுக்கு வேணும். அவ சிக்மா எஃப்டி காணைகளை பாத்தீங்கன்னா மைனஸ் ஒரு பக்கமா போட்டுருங்க, பிளஸ் ஒரு பக்கமா போட்டுருங்க. அப்ப இவன் என்ன செய்யணும், ஒரே குறியல் கூட்டுப்படும். அப்ப 110 100 எங்களுக்கு 210. மைனஸ்ல கூடிய எல்லாமே கூட்டுப்படும், மைனஸ்ல வரப்போகுது. என்ன வரப்போகுது எங்களுக்கு 570. எவ்வளவு 570. அப்ப கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வேற வேற ஒரு கழிவிட போகுது. அப்ப 60 5 3. அப்ப என்ன எங்களுக்கு -360. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவர் வந்து நீதான் நிரப்பியிருக்க. அப்ப இதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும்டா. இதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அதே மாதிரி டி தான் நீ நிரப்பியிருக்க, இவருக்கும் ஒரு மார்க்ஸ் வரும். இவரும் அவங்களுக்கு தெரியல, வளமையை தர்றவங்களுக்கு தெரியல. அப்ப இவருக்கும் ஒரு மார்க்ஸ் வரும். இந்த பெட்டி இவருக்கும் ஒரு மார்க்ஸ் வரும். இவருக்கும் ஒரு மார்க்ஸ் வரும். அப்ப டோட்டலா பார்த்தேன்னு இந்த பெட்டி போடையில நீ, அதாவது பெட்டி என்ன செய்ய அவன் இதெல்லாம் பொறுத்து அவன் என்னென்ன விஷயம் ஒருவேளை தந்திருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கான மார்க்ஸ் வராது. அதாவது மினிமம் வந்து பார்த்தேன்னு சொன்னா 4 மார்க்ஸ் தானே. மேக்சிமம் வந்து பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு அதாவது 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 6 இல்லாட்டி 7 மேக்சிமம் வந்து எழுதினாலே 7 மார்க்ஸ். அதாவது 4 தொடக்கம் 7 மார்க்ஸ் வந்து என்ன செய்வாங்க இந்த பெட்டியில கொடுத்துருவாங்க. நானே அதாவது 4ல இருந்து 7 வரைக்கும் உள்ள மார்க்ஸ், அந்த ரேஞ்சுக்கு உள்ள மார்க்ஸ் வந்து இங்க கொடுத்துருவாங்க. ஆனா 4 குறையாது, பெட்டிக்கான மார்க்ஸ் வந்து 4 குறையாது. சரியா? அப்ப அதுல என்ன செய்யறாங்க, பெட்டியை நீ போட்டு எடுக்கவே உனக்கு என்ன செய்ய 5 மார்க்ஸ். அப்ப இதுல 4 மார்க்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாலும் இங்க நீ பார்த்தேன்னு சொன்னா இதுக்கு ஒரு மார்க்ஸ் எடுத்துருவேன், நான் ஆகார வகுப்புக்கான இதுக்கு ஒரு மார்க்ஸ் எடுத்துருவேன். கிட்டத்தட்ட உனக்கு என்ன ஒரு 5 மார்க்ஸ் வந்து இது செய்யறதால உனக்கு வந்துருண்டா. சரியா? இந்த 3 கேள்வி இருக்கிறதால கட்டாயம் இந்த முதலாவது ஆகார வகுப்பு 2 மார்க்ஸ் கொடுப்பானு, கட்டாயம் கொடுப்பாங்க 2 மார்க்ஸ். சரியா? அப்ப அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்தான்னு சொன்னா மிச்சத்தை தான் பிரிச்சு போடுவாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு, அங்க 2 வந்தா இங்க கட்டாயம் என்ன எங்களுக்கு, அதாவது 6 7 வர வேண்டிய இடத்துல இங்க 6 வரலாம். சரியா? அங்க 2 கொடுத்தாங்கன்னா இங்க 6 கொடுப்பாங்க, அங்க 1 கொடுத்தாங்கன்னா இங்க 7 கொடுப்பாங்க. ரைட்? வந்த மாதிரி வரும். சரி அப்ப பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இடையே காண இடைக்காணையில் நாங்க நினைச்சானே. அப்ப இடையே காண சொல்லிக்கலாம். அப்ப இடைக்கான சமன்பாடு என்ன சொல்லணும்னா, சாம்பாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது கட்டாயம் உனக்கு தேவைப்படும். இடைக்கான சமன்பாடு 2 சமன்பாடு இருக்கு. ஒரு சமன்பாடு என்ன செய்யறாங்க, எஃப்எக்ஸ் பயன்படுத்திகளை வரப்போது இடை சமன். சரியானே? இடை சமன். ரைட்? இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப். இது ஒரு சமன்பாடு.
அதே மாதிரி இடை சமன் நானே இந்த சமன்பாடுகளுக்கு பார்ட் பண்ணுக்கு ஞாபகம் இருக்கணும். இடை சமன் நானே எடுகொண்ட இடை இல்லாட்டி உத்தேச எடுகொண்ட இடை சக விலகல் இடை நானே இந்த சமன்பாடுகளுக்கு பார்ட் பண்ணுக்கும் என்ன சொன்னாங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொன்னா இட இட வந்து தருவானல் ராசனானே விலகல் இடையும் தருவானல். அப்போ எடுகொண்ட இடையை நினைக்க பண்ணல பார்ட் பண்ணல. அதாவது இவ்வளவு தரவுகள்ல வந்து இட வந்து இவ்வளவாகவும் விலகலிட இவ்வளவாகவும் இருக்கும்போது எடுகொண்ட இடையா இல்லாட்டியும் எடுகொண்ட இடை இவ்வளவாகவும் விலகலிட இவ்வளவாகவும் இருக்கிறது இடையா நினைக்க பண்ணல. அப்ப இந்த சமன்பாடு தெரிஞ்சாதான் நீ என்ன செய்யலாம், கூட்டணுமா கழிக்கணுமான்ற விஷயம் உனக்கு தெரியும். அவ இந்த சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இடை சமன் எடுகொண்ட இடை சக விலகல் இடை. எடுகொண்ட இடையத்தை நான் என்ன சொல்லணும்னு சொன்னா அந்த பெட்டி அடிச்சு வச்சுக்கிறேன். எதனால அடுத்தது வந்து விலகல் இடை வந்து சிக்மா எஃப்டின்னு சிக்மா எஃப். அப்ப ஏன்னா நாங்க பெட்டி அடிச்சு யாருக்கு வச்சுக்கலாம் 55 55 சக சிக்மா எஃப்டி கண்டு வச்சுக்கோமே அது -360. கீழே என்ன எங்களுக்கு 80 இருக்குது. 80 இருக்க கூட்டு இருக்க 92 சொன்னா ஈஸியா பிரிவட்டும் போல இருக்கு. 80 இருக்கு. 80 இருக்கா 10 8 13 33 11 5 80 ஓகே. அப்ப சுருக்க போறோம் இங்க இந்த சைவரையும் இந்த சைவரையும் சுருக்கலாம். நானே அதாவது வழியா கவனிச்சு கொள்றா இங்க கூட்டுப்படைகள் நானே இங்க இருக்கிற இலக்கம் இங்கோட ஈஸியா இருக்குன்னு சொல்லி இங்க 160 இருக்கு. 16 160 இருக்க வச்சுக்கோளேன். இங்க ஏதோ ஒண்ணு இங்க 8 இருக்குன்னு வச்சுக்கோளேன். இவரையும் பிடிச்சு சுருக்கி விடுறேன் 20 சொல்லி சுருக்குவான எனக்குன்றது இப்ப அந்த நேர கிளாஸ்ல இருக்கு பார்த்தா சுருக்குவான கூட்டுப்படைக கழிவடைகளை வந்து இங்க இருக்கிற வந்து அடுத்தவரில் போய் பூந்து நிக்க மாட்டார். சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளு. அவருக்கு தான் சொந்தம் சரியானே, மற்றவருக்கு சொந்தம் இல்லை. பிரிவர்ற சந்தர்ப்பம் என்ன பிரிவர்ற இல்லாட்டி பெருக்கப்பட்டு நிக்கிறேன்னு சொன்னா அது உனக்கு சொந்தமா இருக்கு. கூட்டுப்பட்டு கொண்டு கேட்க கழிவட்டு கேட்க என்ன செய்ய மற்றவனுக்கு சொந்தமாக இருக்காது. சரி அதை பார்த்து வச்சுக்கணும், ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். சரி அப்ப என்ன செய்வாங்க எங்களுக்கு 4ஆல சுருக்க போறேன். 4ஆல சுருக்கணும் 4 2 இங்க பார்த்தீங்கன்னா 4ஆல சுருக்கணும் சொன்னா என்ன எங்களுக்கு 9 36. அப்ப என்ன எங்களுக்கு 9. அப்ப 2ஆவது சுருக்கணும் சொன்னா 55 சம 5 சகரசய சய 9 சுருக்கணும் 4.5 4.5. அப்ப கழிச்சு விட்டேன்னு சொன்னா என்ன வரப்போகுது 51. இந்த 51 யாருன்னு சொன்னா அதுலயே சொல்லியிருப்பாங்க உனக்கு தெரியாட்டிக்கும் பார். ஆகார உத்தேசடியாக கொண்டு அல்லது வேறு முறையில் குறிப்பு புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் எழுதப்பட்ட சொற்கள் எண்ணிக்கை. அப்ப என்னன்னு சொன்னா இங்க வந்த இடை என்றது யாருன்னு சொன்னா இந்த ஒரு புத்தகத்துல வந்து உத்தம குறிப்பு புத்தகம் ஒரு பக்கத்துல வந்து அன்னளவாக எழுதப்பட்ட சொற்கள எண்ணிக்கை தான் எங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னா நாங்க இப்ப கண்ட 51 சொற்கள் வந்து ஒரு பக்கத்துல இருக்குது. இதுல ஒரு பக்கத்துல இருக்குது சொற்கள எண்ணிக்கை தான் நாங்க கண்டு வச்சிருக்கோம். இதை ஞாபகம் வச்சு வச்சு என்னத்துக்கு இட கண்டலங்கள் தெரியாவிட்டா செஞ்சு முடிக்க மாட்டேன். சரியானா? அடுத்த பாரு. மேலே குறிப்பிடப்பட்ட அதே சுருக்க குறிப்புகள் பக்கம் ஒன்றுல வந்து 60 சொற்கள் பக்கம் ஒன்றுல 60 சொற்கள் எழுதினாலாம் 60 பக்கங்களை கொண்ட குறிப்புத்தம் போதுமானதா என எங்களுக்கு, அதாவது என்ன அவங்களுக்கு மேலே ஒரு சுருக்க குறிப்புகளில் பக்கம் ஒன்றுல வந்து 60 சொற்கள் வீதம் எழுதினால் இன்னைக்கு 51 இருக்கணும். ஆனா 60 சொற்கள் வீதம் எழுதினால் 60 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் போதுமானதா என கூறப்படும் கூற்று உண்மையானதல்ல என காட்டினான். சரியா? என்ன அவங்களுக்கு 60 பக்கங்கள் 60 சொற்கள் வீதம் ஒன்றுல வந்து 60 சொற்கள் எழுதுறாங்களாண்டா. ஏண்டா என்ன எங்களுக்கு 60 பக்கங்களை கொண்ட குறிப்புத்தகம் போதுமானது என கூறப்படும் கூற்று உண்மையானது. அப்ப அவன் என்ன சொல்றான்னு சொன்னா போதுமானது இல்லைன்னு சொல்றாராம். சரியா? 60 என்று எழுதினானே ஒரு பக்கத்துல வந்து என்ன எங்களுக்கு 60 என்று எழுதினானே போதுமானது இல்லைன்னு சொல்றார். அப்ப என்ன செய்ய போறாங்களே இந்த இடத்துல நீ என்ன செய்யறான்னு சொன்னா எங்களுக்கு 51 பார்த்து எழுதி வைக்கலீங்க 60 பக்கம் தான் இருக்கு எங்களுக்கு. அப்ப 60 பக்கங்களை கொண்ட புத்தகத்தை எங்களுக்கு அண்ணல வாங்க வந்து 51 சொற்கள் இதுன்னு எழுதலாம். ஆனா 60 சொற்கள் எழுதினா இன்னும் அவங்களுக்கு போதுமானதாக இருக்காதுக்கான ரீசன்ஸ் வருமானு சொல்றாங்க. அப்ப எப்ப வருமானு சொல்லி பார்ப்போம். அது எப்படி காண போறோம்னு சொன்னாடா நானே அதாவது நீ வளமையாக எங்களுக்கு இருந்த அந்த கிலோகிராம் அதுகளில் திரைக்குள்ள வந்து நான் ஏதோ நார்மலா செஞ்சுட்டு போயிடுவான். ரைட். அப்ப 60 பக்கம் எழுதின எங்களுக்கு எவ்வளவு சொல்லுங்களேன் மொத்தமாக எவ்வளவு சொல் எழுதியிருப்பாருன்றதை ஃபர்ஸ்ட் நான் காணுவோம்.
என்ன எங்களுக்கு மொத்த சொற்கள் எண்ணிக்கை சரிதானே? மொத்த சொற்கள் எண்ணிக்கை 60 பக்கத்துல 60 மாறிகளின் எங்களுக்கு என்ன என்னது 3600 சொல் எங்களுக்கு என்ன எழுதியிருக்கலாம். அப்ப எங்களுக்கு விட வந்து எங்களுக்கு என்ன சொன்னா 3600 விட கூட வர்ற மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்துல பாருங்க, இந்த புத்தகம் வந்து எங்களுக்கு வித்தியாசமா எங்களுக்கு வராது தானே. இந்த புத்தகத்துல பாருங்க, எங்களுக்கு 60 பக்கம் இருக்கிற மாதிரி நாங்க எடுக்க போறோம் தானே. அப்ப 60 பக்கம் எங்களுக்கு எங்க இருந்து வர போறோம்னு சொன்னா, நீங்க குறைஞ்சதுல இருந்து நாங்க பார்க்காம கொள்ளாம இங்க இருந்து நாங்க எடுப்போம். அதாவது எங்களுக்கு 71 வரைக்கும் 80 பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 5 சரிதானே. பின்னிக்கு இருந்து வாங்க 5 சரிதானே. அதே மாதிரி எங்களுக்கு அடுத்த 11, அடுத்த 33 சரிதானே. அடுத்தது 13. ரெண்டாம் எங்களுக்கு என்ன வர போகணும் அவ்வளோத்தையும் கூட 62 கிட்ட வந்துடும். அதே நீங்க முன்னுக்கு இருந்து நீங்க பாத்துட்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன 8 முதலாவது, அடுத்தது 10 இருக்குதா நானே. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா 13 இருக்குடா. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்னது 33 இருக்குது. அப்ப இங்க இருந்து நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா 64 பேர் இருக்கு. ஆனா நாங்க இங்க இருந்து பாத்துட்டு என்ன எங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்திலையுமே வந்து எங்களுக்கு என்ன எழுதப்பட்ட சொற்கள் எண்ணிக்கை வந்து இங்க இருந்து பாக்கையில குறைவா வருது. அப்ப நான் இங்க இருந்து எடுத்துட்டு வர மாட்டேன். எங்களுக்கு கூடின சொற்கள் எழுதப்பட்டிருக்கும் நிலையில வந்து நான் இங்க இருந்து எடுத்துட்டு வரேன். சரியா? நம்ம இங்க இருந்து ஒரு எடுத்து செஞ்சு பார்ப்போம். சரி, நம்ம இங்க இருந்து ஒரு எடுத்து செஞ்சு பார்ப்போம். பாருங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு ஒருவேளை இங்க இருக்கிற அந்த 8 பக்கம் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த 8 பக்கத்திலையும் 21 இறக்க 30 சொற்கள் எழுதலாமா ஏண்டா மேக்சிமம் வந்து இந்த இந்த 8 பக்கத்துல வந்து ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30 சொல்லி 8 ஒத்தியிலையும் வந்து 30 சொற்கள் எழுதியிருந்தாலும் இந்த 21 இறக்க 30 இருக்கிற நாங்க எண்ணி போற பக்கங்கள் எண்ணிக்கை வர 8 வர போகுது. அப்ப அப்படி இருக்கீங்களா எவ்வளவு சொற்கள் இங்க எழுதியிருப்பாருன்னு நாங்க பார்த்தோம். என்ன செய்யறோம் நாங்க முன்னிக்கு இருந்து பிறகு வருது. அப்ப என்னது அதாவது 30 தர என்ன எங்களுக்கு 8 ஆக அடுத்து என்ன எங்களுக்கு 40 சொற்கள் உயர்ந்தபட்சம் 10 ஆக அடுத்து என்ன எங்களுக்கு 50 சொற்கள் எழுதி பரவளவு 13. அப்ப 60 தானே எங்களுக்கு கேட்டிருக்கானல். அப்ப 60 கேட்டாங்கன்னு சொன்னா இந்த 33ல மிச்சம் எங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், எவ்வளத்தையும் கூட்டி எங்களுக்கு என்ன 31 வருது. ஆனா அந்த 31ல மிச்சம் எங்களுக்கு எவ்வளவு தானே 29 தான் வேணும் எங்களுக்கு. இந்த 33 எங்களுக்கு தேவையில்லை, அதுல 23 பக்கம் மட்டும் தான் எங்களுக்கு காணும். 60 வந்துடும். அப்ப 60 சொற்கள் படி என்ன எங்களுக்கு 29 பக்கம் எழுதியிருக்கான்னு சொல்லி பார்த்தா இங்க நாங்க பார்ப்போம் எவ்வளவு எழுதிப்பேன் என்ன தேவைப்படுற 3 24 இங்க வந்து 240 இங்க வந்து 400, இங்க வந்து எங்களுக்கு என்ன சாய் வருது நானே 5 600 என்ன 650 650. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 29 தவிர எங்களுக்கு 60 இருக்க போது 1740. அப்போ 1740 எங்களுக்கு 650 கூட்ட போறீங்க, அடுத்த 400 கூட்ட போறீங்க, அதே மாதிரி எங்களுக்கு 240 கூட்ட போறீங்க. அப்படி கூட்டைகளை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 3030 எங்களுக்கு என்ன 30 வருது. அப்ப 3030 வருது. அதான் எங்களுக்கு என்னது 3600 குறையத்தான். என்ன? இப்படி இருக்கே எழுதலாம் எங்களுக்கு என்ன. அதாவது குறைந்தபட்ச சொற்கள் இவ்வளவுதான் ஒரு பக்கத்தில் எழுதியிருப்பார் என்று சொன்னா எழுதியிருப்பார், அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிருப்பார். அதே சமயம் வந்து நாங்க என்ன எங்களுக்கு அதிகபட்சம் எல்லாம் நாங்க பார்க்கணும். அப்ப 80 வரைக்குமே அதிகபட்சம் போயிருக்கார். அப்ப நாம இந்த கணக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு அதிகபட்சம் என்று குறிப்பிடப்பட்டதால நாங்க பின்னிக்கு இருந்தாலும் நாங்க பார்த்துட்டு வரோம். அப்ப நீங்க பின்னிக்கிறது நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்படும் எங்களுக்கு 80 சொற்கள் படி தானே. 80 சொற்கள் படி என்ன எங்களுக்கு 5 பக்கம் இருக்கு. அதே மாதிரி 70 சொற்கள் படி எங்களுக்கு என்னது 11 பக்கம் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு என்ன 60 சொற்கள் படி தானே. இதுல மிச்சமாக எவ்வளவு வரணும்னு சொன்னா எங்களுக்கு 60 சொற்கள் படி தானே எங்களுக்கு என்னது 5 சக 11 சக 33 தானே. அப்ப என்ன எங்களுக்கு 33 வரப்போ 49 தானே சக இங்க என்ன எங்களுக்கு 50 சொற்கள் படி தானே. 50 சொற்கள் படி எவ்வளவு எழுதியிருப்பாரு எங்களுக்கு 13ல இருக்குது எங்களுக்கு 60 தான் வேணும். அப்ப எங்களுக்கு என்ன 11 50 சொற்கள் படி என்ன எங்களுக்கு 11. அப்ப இப்ப நாங்க இப்ப கூட்டணும்னு சொன்னா என்ன வர போகுது, அதாவது 8 தர சரிதானே எங்களுக்கு 80 தர 5 சரிதானே 400 சக அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 70 தரடா 70 தர 11 சக அடுத்தது 60 தர சரிதானே 33 சக அடுத்தது 50 தர எங்களுக்கு என்ன வரணும்னா 11
அப்ப அப்படி பார்த்தேன்னு சொன்னா இங்க எவ்வளவு வரணும்னா 3700 வரப்போகுது. அப்ப எங்களுக்கு உண்மையுமே எங்களுக்கு 60 ஒற்றைப்படி அவர் எழுதினான்னு சொன்னா என்ன வருது எங்களுக்கு? அதாவது 60 பக்கத்திலேயும் 60 என்ன எங்களுக்கு சொற்கள் படி எழுதினான்னு சொன்னா 3600 சொற்கள்லாம் எங்களுக்கு அந்த இதுல எழுதலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு எங்களுக்கு இந்த மாதிரி கூட எழுதுறதால 3600 சொல் எழுத வேண்டிய இடத்துல 3700 சொல் வருதுங்களே. புத்தகம் எழுதிக்கல 3700. அப்ப 3700 வந்தா 3600 சொல் எழுதக்கூடிய புத்தகத்தை எழுதலாமான்னு பார்த்தா எழுத முடியாது. அவன் சொல்ல போறீங்க என்ன எங்களுக்கு இவரால் எங்களுக்கு என்ன பின்னிக்கு நாங்க பார்த்து 3600 3700 வருது ஆகிய என்ன செய்யாது எங்களுக்கு எழுத முடியாத சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப எப்ப எழுத முடியும்னு சொன்னா முன்னுக்கு இருந்து பார்த்துட்டு போனா அவர் எழுத முடியும். அதாவது குறைய குறைய எழுதிருந்தேன் சொன்னா அப்படின்னா அதிகபட்சம் இல்ல பற்றி எல்லாம் கதைக்கிறாங்க. அப்ப நாங்க பின்னிக்கு இருந்து பார்க்கணும். அப்ப இந்த கன்செப்ட் தானே லாஸ்ட் விட இந்த 3 மார்க்ஸ் விட தான் சில வேளை உங்களுக்கு இல்லாம போகும். ஆனா என்ன மிச்சம் 7 மார்க்ஸும் வடிவா நீ எடுக்கலாம் இந்த 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும். சரி, அந்த 3 மார்க்ஸ் நீ விட்டாலும் கூட அந்த 7 மார்க்ஸ் நீ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. நானே அந்த பெட்டி அடிக்க உனக்கு என்ன 4 தொடக்கம் 7 மார்க்ஸ் அங்க வந்துட்டா நிறைய முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்கல அங்கேயும் ஒரு மார்க்ஸ் வந்து அப்ப எனக்கு கிட்டத்தட்ட உனக்கு அவரேஜா வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் வந்து அப்ப அங்க மார்க்ஸ் முதலாவது கேள்வி உடைபடைக்கல வந்து இந்த பெட்டிக்கான மார்க்ஸ் வந்து குறையும். ஆனா அங்க மார்க்ஸ் வந்து சரியா அப்ப நீ அதுக்கேற்ற மாதிரி என்ன சரி அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் எல்லாம் எடுக்க பாரு. அப்ப அடுத்த கிளாஸஸ்ல வந்து நான் என்ன செய்யணும்னா அடுத்த ஒரு பயிற்சி நாங்க 4வது கேள்வி வந்து செய்யல. அதோட எங்களுக்கு என்ன இந்த சாம்பாடு உருவாக்குறேன் செய்யலை. அது 2வது கேள்வியும் செய்யல. அடுத்த கொஞ்சம் முக்கியமான ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு நாங்க என்ன செய்யணும்னா இவரை பார்ப்பேன். நானே அதை பார்த்துட்டு நாங்க என்ன இவரை பார்ப்போம் இல்லாட்டி நாளைக்கு இவரை பார்க்கலாம்னு சொன்னா பார்ப்போம். சரி நானே அப்ப நாளைக்கு இவரை பார்த்தோம்னு சொன்னா கட்டாயம் முடிஞ்சிடும் எங்களுக்கு. இந்த இவரையும் சரி நாங்க இவரும் வந்து சின்ன விஷயம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் எங்களுக்கு. இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துல எங்களுக்கு கட்டாயமா முடிஞ்சிருந்தா ரைட்டா. ஸோ நீங்க என்ன செய்றீங்க நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்க. ஏதாச்சும் டவுட் தான் கேளுங்க. அடுத்தது தான் எங்களுக்கு 2025 உங்களுக்கு என்ன 2024 தானே 2025ஓட என்ன மாதிரி எங்களுக்கு அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எடுகேஷன் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற விஷயத்த நாங்க 25ல பார்ப்போம். அவரை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஓவரால் ஒரு நாலேஜ் வந்துருந்தா ரைட் ஓகே இந்த முறை எக்ஸாமுக்கு இந்த மாதிரி இதுதான் எங்களுக்கு கேள்வி வரப்போறேன்ற விஷயம் வந்துடும். சரியா தான். ஸோ நாம என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த இதுகளில் வந்து கட்டாயம் என்ன செய்யற மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கொள்ளு. அதே மாதிரி இதுக்கான என்ன செய்யற இந்த மிச்சம் இருக்கு இந்த 6 வீடியோஸ் எல்லாமே வரும் 30 நிமிஷத்துக்குள்ளாண்டா ஒரு வீடியோஸ் இருக்குண்டா. சரிதானே 30 நிமிஷத்துக்குள்ளான் இருக்கு. ஸோ நீ என்ன செய்ய டக்குன்னு பார்த்து முடிச்சுக்கொள்ளு எல்லா விஷயத்தையும் டக்குன்னு பார்த்து முடிச்சுக்கொள்ளு. இதெல்லாமே பார்த்தேன் கிட்டத்தட்ட எத்தனை நியூஸ் எங்களுக்கு 35 நியூஸ் தான் வந்து இதானே 35 நியூஸ் தான் வந்து ஏறுறான். சரியா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதாவது என்ன உங்களுக்கு 5 நாள் தான் போட்டு ஆனா என்ன ஒரு 1000 பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1100 பேர் பார்த்துருக்காங்க. சரியா ஸோ என்ன செய்யறாங்க யூஸ்ஃபுல் இல்லாம யாருமே வந்து கொஞ்சம் வந்து பார்க்க மாட்டாங்க. சரியா அப்ப என்ன செய்யலாம் கொஞ்சம் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி என்ன செய்யலாம் அந்த இதுகளை பார்த்துக்கொள்ளு. அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கொள்ள நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நானே இந்த விஷயங்களையும் ஒருக்கா பார்த்து எடுத்துக்கொள்றேன். நான் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள என்ன செய்ய தேவையில்லாம எதுவுமே இல்லை. தேவையான விஷயம் தான் படிப்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்டா. பாய் பாய் காய்ஸ். சரியா குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்ல இல்லாம லிங்க் எடுத்து வந்திருக்க மாட்டீங்க. ஸோ குரூப்ல இருங்க. அப்படி இல்லாட்டி உனக்கு யார் லிங்க் அனுப்பினாலும் அவனை பிடிச்சி